ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை நுளம்பூரிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் பூந்தமல்லி அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென புகை வந்து தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. பூந்தமல்லி அருகே ஓடும் காரில் ஏற்பட்ட விபத்து காரணமாக பரபரப்பான சூழ்நிலை நிலவிலிருந்து சென்னை நொளம்பூரிலிருந்து செம்பரம்பாக்கம் அடுத்த தண்டலம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது ஆறுமுகம் என்ற ஒரு காரில் இருந்து பூந்தமல்லி ஆகிய வழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி அருகே கார் வந்தபோது திடீரென முன்பகுதியில் புகையானது வந்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் காரை விட்டு இறங்கி பார்ப்பதற்கு காரில் தீயானது மளமளவென பற்றியது. இதில் தீயணைப்பான் மற்றும் அருகே தண்ணீர் லாரி மூலம் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சமயத்தில் பூந்தமல்லி தீயணைப்பு நிலையத்தில் தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மளமளவென பரவிய காரில் தீயானது பரவிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்த முயற்சித்து தீயில் கார் முழுவதுமாக எலும்பு கொண்டானது. இந்த நிலையில் தீ விபத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தீ விபத்து குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.